Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. பிரதர், இந்த முறை கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கலாம், இந்தியா தான் வின்னர் ஆகும். இந்த டீம் வந்து இட் இஸ் லிட்டரலி அன்பீட்டபிள். ஸ்ரேயஸ் ஐயர் அவரை டீம்ல எடுக்காதது பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒதுக்கி வைக்கப்படவில்லை, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். தேவை நமக்கு டெலிபரேட்டா இருக்கிறது வந்து 50 ஓவர் கிரிக்கெட்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை ஒன் டே கேப்டன் ஆக்க போறாங்க, ஒன் டே கேப்டன் ஆக்க போறாங்க ஆஃப்டர் ரோஹித் சர்மா. இதுதான் என்னுடைய கணிப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாகிஸ்தானை என்னைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன் ஃபைன் டே திடீர்னு நல்லா விளையாடுவாங்க. பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவங்களால டெஃபினட்டா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் தான். ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் சார். பாகிஸ்தானுடைய அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஆடுறதுக்கு நம்ம பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஃபாஸ்ட் பவுலிங் போறியா, உன நுறுக்கறண்டா அப்படின்னு அபிஷேக் சர்மா ரெடியா இருக்காரு. அழகா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்கினீங்கன்னா சஞ்சு சாம்சன் கிளிக் ஆகல. கிளிக் ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தானே அவர் போடப்பாரு. நீங்க வந்து UAE கிட்ட 3 விக்கெட் எடுத்ததை வச்சு வந்து சிவம் துபை பெரிய பிளேயர்லாம் ஒத்துக்க முடியாது. பட் he is not like டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் உடைய அந்த ஒரு கெபாசிட்டியோட கம்பேர் பண்ணா he is not that competitive-னு நான் சொல்லுவேன். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டேன்னு சொல்ற வாய்ப்பு இருக்குமா, இல்ல விளையாடுறது சரியா? சோ ஐ திங்க் இந்தியா won't avoid. அவங்க விளையாடணும்ன்ற ஐடியால தான் இருக்காங்க. விளையாடுறது சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து இந்த மாஸ்டர்ஸ் அவங்க சீனியர்ஸ் விளையாடுற மேட்ச் வந்து விளையாடாதது சரின்ற மாதிரி நீங்க பேசிருந்தீங்களா சார்? இப்போ எப்படி சொல்றீங்களே? So you will not play for fun, but you will play for your ambition. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏசியா கப் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது வர சண்டே. ஏன்னா லாஸ்ட் டைம் ஏசியா கப் நம்ம தான் வின் பண்ணிருந்தோம். இந்த வாட்டி யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பிரதர், இந்த முறை கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கலாம், இந்தியா தான் வின்னர் ஆக போறாங்க. இதுக்கு முன்னாடி T20 ஏசியா கப் நடந்தது வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. அப்புறம் 50 ஓவர்ஸ் ஏசியா கப் நம்ம அடிச்சு நவுத்தி ஜெயிச்சோம் ஸ்ரீலங்கால நடந்தப்போ. இப்ப வந்து மறுபடியும் T20 அதே UAE-ல நடக்குது. டெஃபினட்டா நம்ம தான் வின் பண்ணுவோம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம பயங்கர ஹைலி காம்படிட்டிவா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தட் டு T20 இஸ் a funny game. நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்லவே மாட்டேன், சொல்லவும் முடியாது. பிகாஸ் ஒன் ஃபைன் டே can go good for anyone, bad for anyone கறத விடுங்க, good for anyone. பட் இந்த டீம் வந்து இட் இஸ் லிட்டரலி அன்பீட்டபிள். நான் வந்து பும்ராவை எடுத்துட்டு போக மாட்டாங்க, நிறைய கீ பிளேயர்ஸை டிராப் பண்ணிட்டு போவாங்க அப்படிலாம் நினைச்சேன். பட் தே ஹவ் கான் வித் ஃபுல் T20 ஸ்குவாட். அது வந்து ஒரு டெரிஃபிக்கான பேட்டிங் ஆர்டர், நல்ல போலிங் யூனிட். தைரியமா வந்து 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு அழகா ப்ரொசீட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க. 2 பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் எக்ஸப்ஷனல் வே. அண்ட் அக்சர் பட்டேலா இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க பேசுனதுனால கேட்குறேன் சார். இந்த ஸ்ரேயஸ் ஐயர் அவரை டீம்ல எடுக்காதது பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. அது கரெக்டு தானா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி T20ல இருக்கிறவங்களே நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க இல்லையா? பிரதர், நான் இதை எப்பவோ வீடியோவா கொடுக்கணும்னு நினைச்சேன். கொடுத்திருந்தா அன்றே கணித்தார் வெங்கட் பிரசாத் இன்னொரு தடவை போட்டிருக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஒதுக்கி வைக்கப்படவில்லை, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயருடைய தேவை நமக்கு டெலிபரேட்டா இருக்கிறது வந்து 50 ஓவர் கிரிக்கெட்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்ப அவரை T20க்கு எடுக்காதது கரெக்டா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல, he is skilled. சுப்மன் கில்லை விட டெஃபினட்டா ஸ்ரேயஸ் ஐயர் deserves a place even as a captain நான் சொல்லுவேன். பட் ஸ்கை இஸ் டூயிங் a good job. பட் having said that, இப்போதைக்கு அவருடைய தேவை வந்து கிடையாது. It doesn't mean he is lesser than others. பட் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பரான வாரியர் என்கிட்ட இருக்காங்க. பட் அதை நான் அந்த வாரியரை நான் கரெக்டான வாருக்கு யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அவரை நம்ம நிலைய வச்சுக்கணும்னு நினைப்போமா, இல்ல சின்ன சின்ன வாருக்குலாம் அவரை அனுப்புமா? மாட்டோம் இல்ல. சோ த ஐடியா ஹியர் இஸ், இந்த T20 ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க. என்ன கேட்டா, நீங்க அந்த குட்டி பைய சூரியவன்சி உள்ள கொண்டு வந்திருக்கலாம் பண்ணோம் இல்லன்னு வைங்களா. இங்கிலாந்துல என்ன அழகா விளையாடினாரு அவரு. He is absolutely qualified. வயசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. டென்னுக்கு என்ன ஏஜ்ல கிரிக்கெட் விளையாட வந்தாரு? 15 வயசுல வந்தாரு. சோ அழகா நீங்க சூரியவன்சியே ஓபனிங் வைக்கலான்ற. அப்ப நான் எப்படி சொல்றேன்னா, சுப்மன் கில்லுக்கு பதிலா சூரியவன்சியே நீங்க உள்ள கொண்டு வரலாம்னு நான் சொல்லுவேன். அப்ப சுப்மன் கில் எபிலிட்டி இல்லாத ஆளா என்னமா ஆட்டினாரு டெஸ்ட்ல? எங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணாரு. நானே கிரிட்டிசைஸ் பண்ணேன், பட் அதெல்லாம் பிரேக் பண்ணாரு. ஆனா இந்த ஃபார்மேட்டுக்கு சுப்மன் கில் எப்படி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரும் அவசியம் இல்லை. ஏன்னா எங்க லேக் ஆகுது இந்தியன் டீம் நல்லா பாருங்க பிரதர். டெஸ்ட்ல இப்ப நல்லா பிக்கப் பண்ணிட்டோம் பேட்டிங் சூப்பரா. ஒன் டேல தான் நமக்கு தேவை. ஏன்னா ஒன் டேல இப்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரோஹித் சர்மாவும்
இவருமே நல்ல என்ன சொல்றது, ரோஹித் சர்மாவும் கோலி இன்னும் டீம்ல இருக்காங்கன்னா கூட டக்குன்னு வந்து ஒரு ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் ஒன்னு ஃபால் ஆகுதுன்னா ஒரு நல்ல லாங் இன்னிங்ஸ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய பிளேயர் மிஸ்ஸிங். சில நேரங்கள்ல கேஎல் ராகுல் டவுன் தி ஆர்டர் வராரு, சூப்பரா விளையாடுறாரு, பட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பயங்கர அடி வாங்குது. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் மேட்ச் 2020 ஃபைனல்ஸ். ஆமா, அந்த மேட்ச்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. அப்ப அவர் இப்ப இருந்த அளவுக்கு ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா, செஞ்சுரி எல்லாம் போட்டிருந்தாரு, பட் இப்ப இந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல. இப்ப இருந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தா ஜெயிச்சிருப்பாரு. சோ நமக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன் டேவை லீட் பண்ணவே தேவை. இப்ப ஒன் லைன்ல ஆன்சர் சொல்றேன், அழகா டாக் லைன்ல போட்டுக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒதுக்கி வைக்கப்படவில்லை, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவரை ஒன் டே கேப்டன் ஆக்க போறாங்க. ஒன் டே கேப்டன் ஆக்க போறாங்க ஆஃப்டர் ரோஹித் சர்மா. இதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகேங்களா, இத நான் வந்து T20 ஸ்குவாட் அறிவிச்சு அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். கடைசியில அது இப்ப உண்மையாயிடுச்சு. இந்தியன் ஏ டீம் ஒன் டே விளையாட போது 50 ஓவர்ஸ் விளையாட போது ஆஸ்திரேலியாவோட, அதுக்கு வந்து கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் இந்தியா ஏ. நீங்க பாத்துக்கங்க, ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் கோயிங் பி த கேப்டன் ஃபார் ஒன் டே இன்டர்நேஷனல்ன்றது என்னுடைய கணிப்பு. அதுக்கு பதிலா சுப்மன் கில்ல உள்ள கொண்டாந்தாங்கன்னா அது நியாயமே கிடையாது. சோ அவரை ஒன் டே கேப்டன் ஆக்கிறதுக்காகத்தான் ஸ்ரேயாஸ் ஐயரை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் அவருடைய அதீத தேவை இருக்கு. T20ல குட்டி பசங்க கூட சூப்பரா விளையாடுவாங்க இந்தியாக்காக. டெஸ்ட்ல சுப்மன் கில்ல அந்த ஸ்குவாட் நல்லா வந்துட்டாங்க. சோ ஒன் டேக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தேவை. கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேட்டிங்லும் சரி பவுலிங்லும் சரி. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நார்மலான பிளேயர்ஸ் தான் இப்போ புது கேப்டனா அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல. பிரதர், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாகிஸ்தானை என்னைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன் ஃபைன் டே திடீர்னு நல்லா விளையாடுவாங்க. பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவங்களால டெஃபினட்டா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் தான். ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் தேவையில்லை. ஆன் ஒன் ஃபைன் டே யூ கேன் பிளே வெல் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலும் the person you are playing against பாருங்களேன், இந்தியான்ற ஒரு டீம், they are T20 world champions. and சாதாரணமா சாம்பியன் ஆகல, எல்லா மேட்சும் நமக்கு ஈஸியாலாம் அமையல. we had tough matches. அதுவும் ஃபைனலே நம்ம செம கம்பேக் பண்ணி ஜெயிச்சோம். and we have பும்ரா in our team, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி வேற அப்படியே மிஸ்ட்ரி அப்படியே ஒரு சூப்பர் ஸ்பின்னரா இருக்காரு. திடீர்னு குல்தீப் வந்து பாருங்க, வீக் டீமா இருந்தாலும் 4 விக்கெட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சோ வண்டர்ஃபுல்லா விளையாடுறாங்க இந்தியன் டீம்ங்கிறப்போ they can't even compete within us. மேபி ஒரு வர்த்தக ரீசனுக்காக சும்மாவே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து ஏதாவது த்ரில்லிங்கா கொண்டு போகலாம்னு நினைக்கலாம். பட் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குங்கிறதுனால they will not take a risk of playing anything idiotic. அவங்க எப்படி UAE கிரஷ் பண்ணி ஜெயிச்சோமோ அதே மாதிரி பாகிஸ்தானையும் கிரஷ் பண்ணி ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. நம்ம நேச்சுரல் கேம் ஆடினாலே அது நேச்சுரலா நடக்கும். ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் சார். பாஸ் பவுலிங்ல அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா பிரதர்? அந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சு. அவுட் ஸ்விங்க்கு நம்மளுடைய விராட் கோலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் அதே விராட் கோலி தான் பாகிஸ்தானை சொல்லி T20 அடிச்சிருக்காரு. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபியர் இருக்கா மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரே ஒரு மாற்றம் ஒண்ணு பண்ணலாம். மறுபடியும் நான் அதே பாயிண்ட் தான், எதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்க வந்து T20ல வேணாம்னு நினைச்சீங்களோ அது மாதிரி சுப்மன் கில்லும் T20ல வேணாம். நீங்க அவரை தூக்கி விட்டுட்டு அவருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிளேயரை கொண்டு வந்து அழகா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்கினீங்கன்னா, சஞ்சு சாம்சன் கிளிக் ஆகல, கிளிக் ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தானே அவர் போடப்பாரு. இது வரைக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையல. இதை சஞ்சு சாம்சன் பயன்படுத்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுவே போதும். அதே மாதிரி இந்த சிவன் தூபே தயவு செஞ்சு உட்கார வச்சுட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட் கொண்டு வரலாம். யூ கேன் ஈவன் திங்க் ஆஃப் ரிங்கு சிங். நல்லா தானே பவுலிங் போட்டாரு அவரு. பிரதர், நீங்க அதாவது இது எப்படின்னா, டேய் நீ தோத்தது கூட எனக்கு வருத்தம்டா, போய் இவன்ட்ட தோத்த தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அப்படிதான் இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து UAE கிட்ட 3 விக்கெட் எடுத்ததை வச்சு வந்து சிவன் துபே பெரிய பிளேயர்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க சொல்லலாம் வெங்கட் 5 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னீங்க குல்தீப் வந்து வீக் டீமா இருந்தாலும் 4 விக்கெட் எடுத்த சாதாரண விஷயம் இல்லைன்னு. இப்ப இவரை எப்படி சொல்றீங்களே அப்படின்னா, பிரேக் த்ரூ கொடுத்தாரு அவரு குல்தீப். ஓகேங்களா, இவரு கடைசியா வந்து 3 விக்கெட் எடுத்துட்டு போனாரு. சோ சிவன் துபே அவர் வந்து மகாமட்டம் ஹூடா மாதிரி அப்படின்னு நான் சொல்லல. பட் he is not like டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் உடைய அந்த ஒரு கெபாசிட்டியோட கம்பேர் பண்ணா he is not that competitive னு நான் சொல்லுவேன். சோ சிவன் துபேக்கு பதிலா வேற ஒரு நல்ல பிளேயர் வந்தா ஹைலி காம்படிட்டிவ் மேட்சஸ்க்கு இட் will be very very useful, especially down the order. ரிங்கு சிங்க்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் IPL இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க when you compare துபே with ரிங்கு ஒன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடல துபே. சோ ஐ திங்க் ரிங்கு deserves that spot. பட் அதை தவிர்த்து இந்தியாவுக்கு இருக்கிற அந்த ஒரு டு ஆன்சர் யுவர் क्वेश्चन ஷார்ட்லி, பாகிஸ்தானுடைய அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஆடுறதுக்கு நம்ம பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஃபாஸ்ட் பவுலிங் போறியா உன்னை நுறுக்கறண்டா அப்படின்னு அபிஷேக் சர்மா ரெடியா இருக்காரு. பால கரெக்டான டில்ட்ல வச்சாலே போதும். சூரியகுமார் யாதவ் கேட்கவே வேணாம். ஆனா அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா,
லெக் சைட்ல தப்பி தவறி பால் போட்டா காணாம போகுது, ஆஃப் சைட்ல சில நேரங்கள்ல மிஸ் பண்றாரு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அதை பண்ணவும் பண்ணாரு. சோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவர் ஹேண்டில் பண்ணிட்டா போதும். எல்லாரையும் விடுங்க தலைவா, நீங்க எல்லா பிளேயரையும் விடுங்க. ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் எல்லாம் தெரி பிளேயர்ஸ். நீங்க எவ்வளவு பேஸ் போட்டாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இந்தியா வில் ஷுவர்லி வின். இப்போ நம்ம கிரிக்கெட் பத்தி பேசுறோம் இல்லையா சார், இப்போ பொலிட்டிக்கலா ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். இப்போ இந்த சீனியர்ஸ் மேட்ச் வந்தது, இந்த பாகிஸ்தான் கூட வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களும் இதே பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டேன்னு சொல்ற வாய்ப்பு இருக்குமா, இல்ல விளையாடுறது சரியா? பிரதர், இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்தியா அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து கண்டிப்பா நம்ம விளையாடிதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல அன்பார்ச்சுனேட்லி நிறைய மேட்சஸ் வரும். ஒன்னு வந்து லீக் ஸ்டேஜ்ல, இன்னொன்னு சூப்பர் 4 ஸ்டேஜ்ல, அதுக்கப்புறமா நாக் அவுட் ஸ்டேஜ் வரும்போது அந்த இடத்துலயும். சோ ஐ திங்க் இந்தியா won't avoid அவங்க விளையாடணுன்ற ஐடியால தான் இருக்காங்க. விளையாடுறது சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து இந்த மாஸ்டர்ஸ் அவங்க சீனியர்ஸ் விளையாடுற மேட்ச் வந்து விளையாடாதது சரின்ற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்களே சார், இப்போ எப்படி சொல்றீங்களே? வெரி குட் கொஸ்டின் பிரதர். நான் சும்மா ஜாலியா இப்ப ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கும் நடக்க வேண்டாம், பட் உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்லயோ இல்ல உங்க கேட்டர் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு செம்ம பிரச்சனை. சாதாரண பேச்சு பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆளை கூப்பிட்டு மிரட்டுற அளவுக்கு பயங்கர லெவல் பிரச்சனை நடந்துச்சு. ஓகேங்களா? அவங்க லைஃபே டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு டோர்னமெண்ட்ல ஜாலிக்கு செஸ் அவங்களோட விளையாடுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. வேறஸ் நீங்க ஒரு செஸ் பிளேயர், அதாவது நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்லி அங்க அவர் எதிர்க்க வந்து நிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் வேணாங்க, நான் கிவ் அப் பண்ணிட்டு போறேன் நீங்க சொல்ல மாட்டீங்க. So you will not play for fun, but you will play for your ambition. அதாவது சிம்பிளா சொல்றேன், இப்ப ஒலிம்பிக்ஸ் நடக்குது தலைவா. இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய டீமும் பாகிஸ்தானுடைய ஹாக்கி டீமும் செமிஃபைனல் விளையாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா நீங்க விட்டு வர மாட்டீங்கல்ல. வேறஸ் நான் ட்ரைஸ் அவனோட போய் நான் பைலேட்டரல் சீரிஸ் ஆடுவேன்னா மாட்டோம், எனக்கு விளையாட வேண்டாம். ஆனா நான் அதே ஒரு நாக் அவுட் மேட்ச் ஒரு ஒலிம்பிக் மெடலுக்கு ஆடும் போது நான் விளையாடித்தானே ஆகணும். அப்ப இதே முகங்கள் அப்ப சொல்லுவாங்களா இந்தியா ஒலிம்பிக் மெடல கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. சரி, தேசபக்தியோட சொல்றவங்க வேற, பட் இதை பயன்படுத்தி இந்தியாவை பின்னாடி வர வைக்கணும்னு நினைக்கிறவங்க வேற, இதை பயன்படுத்தி பாலிடிக்ஸ் பிளே பண்றவன்னு நினைக்கிறவங்க வேற. அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ தட் இஸ் நாட் த பாயிண்ட். இந்தியா லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்டை தவிர்த்தது கரெக்ட். ஏன்னா அது ஒரு ஃபன்னுக்காக விளையாடுறது, அது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டுக்காக விளையாடுறது. வேறஸ் இது ஒரு டோர்னமெண்ட், இது ஏசியா கப்புங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அது வந்து ஒரு நம்ம நேஷனுக்காக விளையாடுறாங்க, அது ஒரு ரெகக்னிஷன் வேர்ல்டு கப் மாதிரி. சோ அதனால இந்தியா விளையாடுறது 100% கரெக்ட். அகைன் இதே பாகிஸ்தான்ல இந்த டோர்னமெண்ட் நடத்தணும்னா முடியவே முடியாது, நாங்க வரமாட்டோம், நீங்க இஷ்டம்னா எங்களை வச்சு நடத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், நம்ம நோண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு லாபம் எக்காரணத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அவன் லாபம் வந்து அவன் மக்களை காப்பாத்தினா பரவாயில்ல, மறுபடியும் அதை வச்சு தீவிரவாதம் தான் பண்ணுவான். சோ த பாயிண்ட் இஸ், என்னால உனக்கு எந்த லாபமும் வரக்கூடாது, என்னால உனக்கு ஃபன் ரீதியா பணம் வரக்கூடாது. அதுதான் உங்களோட இன்டென்ட். அந்த இன்டென்ட் அவங்க நிறைவேற்றுறாங்க. அதுக்கு நடுவில் இப்படி ஒரு டோர்னமெண்ட் வந்தா நம்மளுடைய ப்ரைடுக்காக நம்ம விளையாடிதான் ஆகும். சார் இந்த ஏசியா கப் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 9 டைம்ஸ் நடந்திருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா இந்தியா 4 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கா 4 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் 1 டைம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இந்தியா வின் பண்ணாங்கன்னா 5வது வாட்டி வந்து இந்தியா வின் பண்ற வாய்ப்பு இருக்குமா, இல்ல வேற ஏதாச்சும் டீம் இல்ல ஸ்ரீலங்கா பழைய மாதிரி வின் பண்ண வாய்ப்பு இருக்குமா சார்? பிரதர், அதாவது T20 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் பாகிஸ்தான் குறைச்சி இடப்படக்கூடாது. பட் ஹேவிங் செட் தட், இப்ப இருக்கிற இந்தியாவோட ஃபார்முக்கு பாகிஸ்தானால இந்தியாவை எந்த ஜென்மத்தையும் தோக்கடிக்க முடியாது. சோ டெஃபினட்டா இந்த முறை இந்தியா வந்து இந்த கப்பை இந்தியா தான் அடிக்க போறாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் யார்கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா 2 டீம்கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னு ஆப்கானிஸ்தான், ரொம்ப குறைச்சி எடையே போடக்கூடாது. மேபி ஒன் ஃபைன் டேல நம்மளே அடிக்கிற அளவுக்கு ஒரு வெறியோட வருவாங்கன்னா டெஃபினட்டா அது ஆப்கானிஸ்தான் தான். நான் பாகிஸ்தானுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஸ்ரீலங்காக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஆப்கானிஸ்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம கிட்டே இருந்து கப்பை வாங்கக்கூடிய திறமை ஒரு டீம் இருக்குன்னா அது அவங்க மட்டும்தான். அகைன் நெக்ஸ்ட் கமிங் டு ஸ்ரீலங்கா, ஒன் ஃபைன் டே அவங்களுடைய ஸ்பின்னர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி டப்புன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா தென் அகைன் தட் இஸ் a threat. நம்ம அதை குறைச்சி எடை போடக்கூடாது. சோ ஆல்வேஸ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், இந்த கப்பு இந்தியாவுக்கு தான். ஆனா ஆப்கானிஸ்தான் கிட்ட கொஞ்சம் கவனமா கொஞ்சம் லென்த்தி இன்னிங்ஸ் ஆடுற ஐடியா வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு டிஃபரெண்டான பிளானோட போங்க. ஓபனர் கேன் ஹிட் டு வெரி மச் கார்னர்ஸ். ஆனா 1 டவுன் 2nd டவுன் வரவங்க ஒரு லாங் இன்னிங்ஸ் ஒருத்தராவது ஆடணும், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஒருத்தராவது ஆடணும்ன்ற ஐடியாவோட போனீங்கன்னா இந்த கப்பு நம் தலையில் எழுதி இருக்கிறது. ஓகே, இந்த மேட்ச், இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா மாற வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா துபாய் பிட்ச் எல்லாம் வந்து ஒரு பேட்டிங் பிட்ச் தானே. அதாவது உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன ட்ராக் சூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. அவங்க பேட்டிங் ட்ராக் தான் சூஸ் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி பேட்டிங் ட்ராக் சூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும், ப்ரொவைடட் இந்தியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட். பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 110 to 120 இல்லைன்னா மேக்ஸிமம் 140 இந்தியன் டீம் ஈஸியா சுருட்டிடுவாங்க. அப்படி 140 சுருட்டுனாங்க அப்படின்னா இந்தியன் டீம் சேஸ் பண்ணும் போதே
அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடி எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இட் நாட் லைக் தே வில் நாட் ஈஸிலி கோ அண்ட் ஹிட். இப்போ வந்து யூஏ டீம் ஒரு 4 ஓவர்ல முடிச்ச மாதிரி முடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மேட்ச்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு 140 to 160 டார்கெட்டுக்குள்ள 160 அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 160 டார்கெட்டுக்குள்ள அவங்களை சுருட்டிட்டு அதை நம்ம சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். 16-17 ஓவர்கள்ல முடிச்சிருவோம். ஓகேங்களா, நான் ஓவர்ஸே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேற இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா டெஃபினட்டா இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். சரி, பார்க்கலாம் சார், யாரு வின் பண்றான்னு பார்ப்போம். மேட்சுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.